அந்த காலத்துல விசுவாசமான வேலையாட்கள் இருப்பாங்க. ஆனா, அவங்க வீட்டு குழந்தைங்கள நம்ம சின்னையான்னு தூக்கி வளர்ப்பாங்க. அப்படி சொல்றாராம் பெரிய வீட்டு எஜமானன் சிவபெருமானிடம் தாசனாக இருந்த நாவுக்கரசர் சொல்றாராம், நம்ம கடமை. அவன் இவன் யார சொல்லுவோம்னா, முருகன மட்டும் தான் சொல்லுவோம். சிவபெருமான நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். கபாலீஸ்வரரா அவன் இவன் வராது. அப்பான்ற ஸ்தானம். முருகா, ஏய் இங்க வாடா. ஏய் வண்டியில ஏறுடா. திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான்ற மாதிரி உரிமையா கூப்பிடுறதுனா முருகன் தான். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கும் தம்பிக்கும் இதை சொன்ன ஆற்றுப்படுத்துதல்ன்றது தான் நக்கீரர் சொல்றாரு. அப்படின்னா முருகான்னு ஒருத்தர் இருக்கான் இந்த ஊருக்கு. நான் வரும்பொழுது ஏன் தெரியல, இவ்வளோ நேரம் அது வரல விஷுவல். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல்னு பழமுதிர்ச்சோலைன்னு அறுபடை வீடும் வருது. அங்கெல்லாம் முருகன் இருக்கான், வள்ளல் இருக்கா, போன்னு சொல்லணும். வித்யா சகோதரி அவர்கள் என்ன அங்க இருக்காங்க போங்க அப்படின்னு ஒரு புகழ கொடுக்கறதெல்லாம் அவ்வளோ இந்த சமயத்துல அவங்களுக்கும் நன்றி சொல்லி, இவ்வளவு பெரியவர்கள் இருக்கும் பொழுது நான் பேசுறதே கொஞ்சம் எனக்கு சங்கோஜமா இருக்கு முதல்ல. ஆனா முருகனை பத்தி பேசுறது விவேக் சொல்வார் இல்லையா, எனக்கு உங்களை தெரியும், உங்க யாருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா பெரிய விஷயத்தை பத்தி பேச போறேன், அதனால நீங்க உட்கார்ந்து கேட்குறீங்க.